விவசாயியின் புத்திசாலித்தனம். பழமையான ஒரு கிராமத்தில் வேளாண்மைதான் வாழ்க்கை. அங்கிருந்த விவசாயி அருண் உழைப்பும் நேர்மையும் கொண்டவன். அவன் சிறிய நிலமிருந்தாலும் தினமும் அன்பாக அதை பராமரித்தான். மழை பல ஆண்டுகளாக சரியாக பெய்யாததால் பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டுத் தள்ளினர். ஆனால் அருண் மட்டும் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒரு நாள் வயலில் உழுது கொண்டிருந்தபோது நிலம் வெறிச்சோடியது பார்த்து அவர் கவலைப்பட்டாலும் உடனே ஒரு யோசனை வந்தது. மழை வராதால் தண்ணீர்தானே தேடிப்போக வேண்டும் என்று முடிவு செய்தார். அருகிலருகிலிருந்த சிறிய மலைத்தொடரில் ஓடும் பழைய ஓடைப்பாதையை மாற்றி தன் வயலுக்கு வழி செய்ய ஒரு சிறிய கால்வாய் தோண்டத் தொடங்கினார். கிராமத்தினர் அவரை கிண்டலிட்டனர். அருணே, ஓடையா வந்து சேர்றோம், உன் உழைப்பு காற்றோடு போய்விடும் என்றனர். ஆனால் அருண் தன் முயற்சியை நிறுத்தவில்லை. 2 வாரங்கள் தொடர்ந்து உழைத்தார். இறுதியாக கால்வாய் முழுமை பெற்றது. சில நாட்களுக்குப் பிறகு எதிர்பாராத விதமாக மலையில் மழை பெய்தது. ஓடை வழியே தண்ணீர் அருணின் வயலுக்குள் ஓடத் தொடங்கியது. காய்ந்திருந்த நிலம் பச்சை நிறமாக மாறியது. அருணின் பயிர்கள் செழித்தன. மற்ற விவசாயிகளும் அவரது முயற்சியை பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு புதிய கால்வாய்கள் அமைத்தனர். கிராமம் மீண்டும் வளம் பெற்றது. அருண் புன்னகையுடன் சொன்னார், உழைப்புக்கு எப்போதும் பதில் வரும். அது தாமதிக்கலாம், ஆனால் தடுக்க முடியாது.